Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம நண்பர் கேட்ட மாதிரி இன்னைக்கு நம்ம L293d அந்த மோட்டார் ஷீல்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஒரு அப்டிக்கல் அவாய்டிங் கார் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. சப்போஸ் லிங்க் ஏதாவது மிஸ் ஆனாலும் லிங்க் கரெக்டாக ஒர்க் ஆகினாலும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் லிங்க்கை வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே ஆள் வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டால் ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரத்தில் வந்துடும். வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகி தான் வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால தான் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது. வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு 2 வீடியோஸ் அதை கண்டிப்பாக வந்துடும். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளார போயிடலாம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஒரு கேஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சைடுமே 4 மோட்டர் வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நார்மல் கார்போர்டு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடோட 2 மோட்டரோட வயரும் லெஃப்ட் சைடோட 2 மோட்டரோட வயரும் ஒன்றா வந்து நான் எடுத்திருக்கேன். அடுத்து இது மேலே நம்ம ஆர்டினோ போர்டை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். அடுத்து இதே மாதிரி ஒரு L293d மோட்டார் ஷீல்டு வந்து எடுத்துக்கோங்க. இந்த மோட்டார் ஷீல்டை நம்ம ஆர்டினோ போர்டுக்கு மேலே வந்து ப்ளேஸ் பண்ணணும். இப்போது நான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மோட்டார் ஷீல்டில் வந்து நம்மளோட 4 மோட்டர்ஸையை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். மோட்டார் ஷீல்டோட லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 5 பின் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற 2 மோட்டரை வந்து கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 பின்னில் ஒரு மோட்டரையும் லாஸ்ட்டு 2 பின்னில் இன்னொரு மோட்டரையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாரி ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா அதேமாரி 5 பின் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 5 பின்னில் நம்ம ரைட் சைடு இருக்கிற 2 மோட்டரையும் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். கரெக்டாக கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மோட்டார்ஸ் கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செர்வோ மோட்ரு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். செர்வோ மோட்ரு பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரூ போட்டு ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த போர்டு இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக க்ளூ கன் போட்டும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதேமாரி ஒரு ஆர்ஸ்லிக் ஷீட்டை வந்து நான் எல் ஷேப்பில் வந்து பெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து இது மேலே ப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான். இதில் ஒரு ஸ்க்ரூ போட்டு நான் செர்வோ மோட்ரு மேலே வச்சு ப்ளேஸ் பண்ணிடுறேன். அல்ட்ராசோனிக் சென்சாரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விசிசி பின் லாஸ்ட்டில் இருக்கிற கிரவுண்டு பின் வந்து எடுத்துக்கிறேன். அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் மோட்டார் ஷீல்டோட கிரவுண்ட்லேயும் மோட்டார் ஷீல்டோட 5 வோல்ட் பின்லேயும் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. மோட்டார் ஷீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் கிரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு வரிசையாக பின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ரோ 5 வோல்ட், செகண்ட் ரோ வந்து கிரவுண்டு. ஸோ கனெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அல்ட்ராசோனிக் சென்சாரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் அண்டு எக்கோ பின் வந்து இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். எக்கோ பின்னை வந்து மோட்டார் ஷீல்டோட 2nd பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ட்ரிகர் பின்னை வந்து மோட்டார் ஷீல்டோட 13th பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் அல்ட்ராசோனிக் சென்சாரை நம்ம செர்வோ மோட்டர் மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போது நமக்கு 2 பேட்ரிஸ் வந்து தேவைப்படும். 18650 அப்படிங்கிற இந்த லித்தியம் அயன் பேட்டரி வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த பேட்டரி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் 2 9 வோல்ட் பேட்டரி வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரே ஒரு 12 வோல்ட் பேட்டரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவையும் நெகட்டிவையும் நீங்கள் வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணிடுங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து நம்மளோட மோட்டார் ஷீல்டில் வந்து கனெக்ட் பண்ணணும். இடையில வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சுவிட்ச் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த 2 வயரையும் கொண்டு போய் மோட்டார் ஷீல்டில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். பேட்டரியோட பாசிட்டிவ் வந்து மோட்டார் ஷீல்டில் வந்து கனெக்ட் பண்ணலாம். M+ன்னு வந்து போட்டிருக்கும், அதில் வந்து பாசிட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. கிரவுண்டு அப்படின்னு போட்டிருக்கிற இடத்துல பேட்டரியோட நெகட்டிவ் பின்னை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம செர்வோ மோட்டர் கனெக்ஷன் வந்து என்ன பண்ணலை. செர்வோ மோட்டரோட 3 பின் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு போய் மோட்டார் ஷீல்டோட எட்ஜில் பார்த்தீங்கன்னா 6 பின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் மைனஸ் அண்ட் எஸ்ன்னு வந்து போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா கனெக்ஷன்ஸுமே முடிச்சாச்சு. அடுத்து நம்ம ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஓகே நண்பா, ப்ரோக்ராமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே நண்பா, ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு. எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா மறக்காம வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் அதையும் மறக்காம வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை ஆல் வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட்டாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த இன்னொரு வீடியோலேருந்து மீண்டும் சந்திப்போம். பை பை.